ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் இதுக்கு கட்ட வேண்டிய தேவை கிடையாது. ஆனுவல் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட நீங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ கீழே கெட் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோட உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும், அதை அக்ரி கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி கொடுத்தோடனே டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுடைய பின்கோடு கேட்டிருப்பாங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னன்னா உங்களுடைய தொழில் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் சேலரி பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாயா, ஸ்டூடெண்டா, ப்ரொஃபஷனலா, ஹவுஸ் மேக்கரா இப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி மாத வருமானம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குது அதையும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டை காமிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மில்லியனா கிரெடிட் கார்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் 0, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீஸ் 0 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லிமிட்டு கொடுத்துருக்காங்கிறத பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ லிமிட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இந்த கார்டு நமக்கு தேவைன்னா கீழே கெட் யுவர் கார்டுன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரக்டாக நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டில் என்ன நேம் தேவை, நீங்கள் சிங்கிளா, மேரேஜ் பர்சனா, உங்கள் மதர் நேம் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ன, உங்களோட அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் என்ன, உங்களோட கரண்ட் ரெசிடென்ஸ் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் ரெண்டலா இல்லைனா ஓனர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்போம். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இமெயில் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸோட ஃபோனு, ஸோ நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு எந்த அட்ரஸுக்கு டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ ரெசிடென்ஷியல் அட்ரஸ்னால் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, ஆஃபீஸ் அட்ரஸ்னால் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல் அஸ் வேர் யூ வுட் லைக் யுவர் கார்டு இ ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் ஆஃபீஸ் இமெயில் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை ஃபில் பண்ண கேட்டிருப்பாங்க. உங்கள் ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி மெசேஜ் அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ் பெர் ஆதார்னு இருக்கும். ஸோ அதில் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை பார்த்தீங்கன்னா பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ கேவைசியை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய பேஜ். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆன ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 2-3 பர்மிஷன்ஸ் கேட்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்துவோங்க. ஏன்னா கேமரா மைக்ரோஃபோன் எனேபிள் பண்ண கேட்கும். அலோவ் கொடுத்த உடனே உங்களுடைய வீடியோ கேவைசி ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வீடியோ கேவைசியில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களோட அக்கௌண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு உங்களோட மொபைல்லே பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்கிற அலர்ட் வரும். ஸோ அப்படி அலர்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு எல்லாமே அலர்ட் வந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட டேஸில் உங்களுடைய அட்ரஸுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய கிரெடிட் கார்டை அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.